தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். விநாயகரை பத்தி நிறைய தகவல் நம்ம பார்த்திருப்போம். ஆனா விநாயகர் அகவல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் தெரியாது. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு. ஸோ அவங்களும் இன்வைட் பண்ணிடலாம். ஹை மம்மி. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விநாயகர் பத்தி நிறைய விஷயம், அதாவது நிறைய தகவல் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா விநாயகர் அகவல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே புதுசான ஒரு வார்த்தை. எனக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன மாதிரி புதுசா இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக விநாயகர் அகவல்னா என்ன, அது என்ன ஏதுன்றது வந்துட்டு எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. விநாயகர் அகவலுங்கிறது வந்து தமிழில் நம்ம அவ்வை பாட்டி எழுதினது. ஓகே. அது வந்து சின்ன வயசு அது என்னன்னு தெரியாமல் அது படிச்சிருக்கேன். நான் டெய்லி படிப்பேன். பட் அது என்ன எப்படின்னு யாரும் எனக்கு சொல்லலை. அது லேட்டர் ஆன் ஐ லேர்ன்ட். ஸோ ஆடி சுவாதி அன்னைக்கு தான் இந்த அகவல் வந்து அவங்க படித்ததா இப்போ கதைகள் இருக்குது. ஓகே. இந்த கதை எப்படி போகுதுன்னா, சுந்தரமூர்த்தி நாயன்மார்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே. அவர் வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கை, இந்த உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டு, அதை வேண்டாம் போதும் வாழ்ந்தது, துறந்து விட்டார். முற்றிலும் திறந்து அதை இது பண்ணிட்டு நான் கைலாயம் வரேன், எனக்கு சிவனை இப்போ தரிசிக்கணும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லும்போது, சிவன் வந்து ஆல்ரெடி இஸ் அ பக்தர் அண்ட் ஆல் நோ. ஸோ அப்போ வந்து ஐராவதங்கிற ஒரு எலிஃபெண்ட் அதை அனுப்பினார் பிக்கப் பண்ணுறதுக்கு. எப்படி பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பிக்கப் அனுப்பிச்சிருக்கிறாரு. இதை பார்த்த ஒரு மன்னன், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மன்னன். ஸோ அந்த மன்னன் பேர் வந்து சேரமான் பெருமாள். பெருமாள் மட்டும் ஞாபகம் இருக்குது, சேரமான் ஞாபகம். ஸோ சேரமான் பெருமாளுங்கிற ஒரு மன்னன் வந்து இவர் போகிறத பார்த்துட்டு ஐயோ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறீங்களே அப்படின்னு என்ன பண்ணால், அவன் குதிரையில் ஏந்து பஞ்சாட்சர மந்திரம் குதிரைக்கு சொன்னோடனே குதிரையும் மேலே பறக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்த சோல்ஜர்ஸ், அவனோட சோல்ஜர்ஸ் வந்து ஐயோ நம்மளை விட்டு மன்னர் போகிறாரே, அவரை விட்டு நம்ம எப்படி இருக்காது, அவ்வளோ நாடு பக்தி கிங்குக்காக வாழ்ந்ததெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அவரும் வந்து நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே இது பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்ப போகும்போது இந்த பாட்டி வந்து உட்காந்து ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கு. நம்ம அவ்வை பாட்டி, ஃப்ரெண்ட்லி பாட்டி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்களே, ஏன் பாட்டி நீங்களும் என்னோட வாங்க கையில் ஆயத்து இருக்கு அப்படின்னா, இல்லைங்க நான் பூஜை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுது. அப்போது அந்த டைமில் விநாயகர் அவள் முன் தோன்றி அவர் சொன்னாராம், நீங்கள் வந்து எத்தனையோ பாட்டு குழந்தைகளுக்காக பாடியிருக்க, எனக்கும் ஒரு பாட்டு, எனக்காக ஒரு பாட்டு சொல்லுன்னா. அப்போ தான் அவங்க வந்து அந்த விநாயகர் அகவல் சீத கலப்பன் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாடியிருக்காங்க. பாடின உடனே விநாயகர் வாஸ் வெரி ஹாப்பி. யாரா நம்மளை பார்த்தா யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை வல்லவங்க இல்லைன்னா நம்ம இன்னும் அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆகிடும்ல, உடனே மாஞ்சு வரல சிவா, அந்த மாதிரி தான் அவரும். அப்படி சொன்ன உடனே ஒரு ஜாலி ஆகிட்டார். ஸோ ஓகே, நான் வந்து நீ எனக்காக இந்த பாட்டை பாடியிருக்கேன், நீ எனக்காக கையில் போகாமல் பூஜையை நிறுத்தி நீ இந்த மாதிரிலாம் நிறுத்தாமல் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து உனக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நீ ஃபீல் பண்ணுற, உன்னை நான் கைலாயம் கூட்டிகிட்டு போட்டேன். அப்பாட்டி சொல்லிச்சா, உங்கள் இஷ்டம், கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போ, யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்ல தோணும் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணாரா, தன் தும்பிக்கையில் அவ்வை பாட்டியை கூட்டிகிட்டு போனாராம். இவங்க முன்னாடி போனாங்க பாரு, இவங்க ஸ்லோவாக போயிருக்கிறாங்க. ஸ்லோவா போறாங்க. ஆனா இவர் வந்து தும்பிக்கையில சல்லுன்னு தூக்கினாரு, கொண்டு போய் அங்க டிராப் பண்ணிட்டாரு. என்ன பண்ணோடனே அப்புறம் அப்படியே ஆச்சரியமாயிடுச்சோம் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அந்த சேரமான் பெருமாளுக்கு. எப்படி அப்படின்னு, இந்த மாதிரி நான் வந்து பூஜையும் விடலை, விநாயகரையும் ப்ரைஸ் பண்ணி பாடினதுனால எனக்கு அவரோட அருளால் இங்கே வந்தேன் அப்படின்னு. இதுலேருந்து வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி? பூஜை டைம்ல யாரு எங்க கூட்டாலும் போகக்கூடாது, அடியே வாங்குவேன். விநாயகர் முதல் கடவுள் இல்லையா? ஸோ அவரை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ, இந்த விநாயகர் அகவலை சொல்லி யாரெல்லாம் வழிபடுறாங்களோ எல்லாத்துலேயும் அவங்க முதன்மையாக இருப்பாங்க. ஸோ விநாயகர், ஜோக்ஸ் அப்பார்ட், விநாயகரை தொழுபவர்களுக்கு என்றைக்குமே முதன்மையான இடம், முழு கடவுள் அவர் தான். ஸோ அவர் தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் இருப்பார். குறுக்கு வழியாக சொல்லிக்கோ. ஸோ அப்பா அம்மாவை சுத்தி அழகா பழத்தை வாங்கிட்டாரு. ஸோ ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் சொல்லி தருவாரு. இப்போ பாரு, அவங்க வந்து ஐராவதத்துல போனாங்க, அப்படி இருந்தும் இவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு கொண்டு போய்
எஸ் இப்போ அப்பீட் ஆயிக்கோங்க அப்புறம் ரிப்பீட் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கும் லைஃப்ல வந்துட்டு முன்னாடி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு விநாயகர் அகவலை வந்துட்டு தாராளமா வந்துட்டு படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை வந்துட்டு நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கேட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விநாயகர் அகவலை படிச்சுட்டு உங்களுக்கான விஷயங்களை வந்துட்டு வேண்டிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye bye.